பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசையின் கை தளர்ந்த பொழுது, உறுதியை இழந்த பொழுது அமலேக்கியன் மேற்கொண்டான். உறுதியை இழந்துடாதீங்க என்று நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அமலேக்கியன் எப்பொழுதெல்லாம் அவன் மேற்கொள்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் பக்கம் வீக் ஆகும்போது தான் அவன் மேற்கொள்கிறான். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அமலேக்கியனால் மேற்கொள்ளவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அமலேக்கியனை எப்படி ஜெயிப்பது என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் வருகிற எந்த அமலேக்கியனையும் நீங்கள் மேற்கொள்ளணும். அதில் இடம் கொடுத்துடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மோசையின் கை தளர்ந்தது. ஆரோனும் ஊரும் அந்த கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இன்னொரு உறுதியை வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 2 பேதுரு 1:12. எது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்போதும் நினைப்பூட்ட நான் அசதியாய் இரேன். உங்களுக்கு சத்தியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இதை நான் நினைப்பூட்டுறதில் நான் அசதியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய சத்தியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தில் உறுதியாக, அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பல நூதனமான உபதேசங்கள் சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்கிறவங்கள கூட உறுதி இழக்க வைத்து விடுகிறது. புதுசாக ஏதாவது சத்தியம் கேட்டோன்னே உண்மையாக இருக்குமோ, இதுவும் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு கேட்ட சத்தியத்திலிருந்து உறுதியை இழக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இது கள்ள உபதேசமாக கூட நிறைய நேரங்கள் தெரியாமல் போய் விழுந்துட்டு பிசாசுக்கு அவர்கள் தங்களை விற்று போடுகிறதுனால அமலேக்கன் எளிதாக ஜெயிச்சுட்டு போயிடுறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக நம்ம வாழ்கிறதுக்கு நிறைய நூதன உபதேசங்கள் நமக்கு கிடைக்கலாம், மலிவாய் கிடைக்கலாம். கவனமாக இருங்க. ஒரு நாளும் நம்ம வேத சத்தியங்களுக்கு எதிராக நூதனமான எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. நான் கற்று தேறின இந்த சத்தியத்தில் நான் உறுதியாக இருப்பேன். பரிசுத்தம், பாவ மன்னிப்பு நிச்சயம், தேவ ராஜ்யத்துக்கு போகிற அந்த வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழக்கூடிய அந்த வைராக்கியம், தேவனுடைய ஊழியத்தை செய்வது, இப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதை மாதிரி சபை கூடி வருதல், இதிலெல்லாம் உறுதியாக நாம் நிற்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் அமலேக்கன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் இந்த உறுதித்தன்மையை இழக்கிறதுக்காக சத்தியத்தில் பிசாசு கை வைக்கிறது. அதான் ரூட்டு. இந்த ரூட்டில் கை வச்சிட்டானா அந்த மரம் விழுந்துருமே. இன்றைக்கி உங்களுடைய உறுதியிலிருந்து விலகிட்டீங்களா? நூதனமாக ஏதோ ஒரு பிரசங்கம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குது என்பதனால சில உபதேச கோளாறுல சிக்கி கொண்டீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தில் நில்லுங்க. அப்படின்னு நாம் சத்தியத்தில் நிற்க தேவன் நம்மை அழைக்கிறார். உங்களுடைய கை அந்த சத்தியத்தில் தளர்ந்து போகிற கையாக இருக்கும் என்றால் அமலேக்கனுக்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரத்தின் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
நம்ம வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நல்லது. அந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தில் பிடித்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்திலிருந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வழி விலக இடம் கொடுக்காதீங்க. 2 பேதுரு 2:14 நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:14, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். யோசித்து பார்த்தீங்களா? இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாய் இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை ஆவியானவர் என்ன அழகா சொல்லி கொடுக்கிறார். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. இந்த அமலேக்கன் யார் தெரியுமா? யார் யார் ஆத்துமாக்கள் எல்லாம் உறுதி இல்லையோ, யார் யார் சத்தியத்தில் உறுதியாக இல்லையோ, அந்த ஆத்மாவெல்லாம் பிடிச்சிருவாங்க. அந்த ஆத்துமாக்களை திருடிடுவாங்க. அந்த ஆத்துமாக்களை தன் வசப்படுத்திடுவாங்க. இடம் கொடுக்காதீங்க. இது பொருளாசையை காமிச்சு, சில ஆசீர்வாதங்களை காமிச்சு மயக்க வாய்ப்புகள் உண்டு. நாமோ கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வசனங்களில் உறுதியாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. மனப்பாட வசன சவாலில் கலந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2ஆம் நிருபம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை மனப்பாட பகுதியாக குறித்து கொள்ளுங்க. தேவன் உறுதியான சத்தியத்தில் நிற்க கிருபை தருவார். அமலேக்கனை நம்ம ஜெயிப்போம். நமக்கு யெகோவா நிசியாய் அவர் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உறுதியிலிருந்து நாங்கள் விழுந்துடாமல் கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க. சத்திய வசனத்தில் நாங்கள் எப்போதும் உறுதியை இழந்துடவே கூடாது. கடைசி வரைக்கும் அந்த உறுதியை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.